வாசகமாக எஸ்ஐயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவருகை காலத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் இந்த திருவருகை காலத்திலே கடவுளுக்கு ஏற்றவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள் உள்ளே வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு நகர் இருக்கிறது. அதனுடைய வாயிலை திறந்து விடுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மன உறுதியோடு இருப்பவர்கள் உள்ளே வரட்டும் என்கின்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. இதே செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியில நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணுலகத்தில் பெற முடியாது. என் தந்தையின் திருவுளப்படிதான் அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அறிவாளியார் அறிவெளியார் என்கின்ற செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அறிவாளி என்றால் பாறையின் மீது வீடு கட்டியவரே அறிவாளி. மழை பெய்தது, இடி இடித்தது, வெள்ளம் வந்தது, ஆனால் அது வீட்டிற்கு ஒன்றும் ஆகவில்லை. ஏனென்றால் பாறையின் மீது அவருடைய அடித்தளம் இருந்தது. ஆனால் அறிவிலி என்பவர்கள் மண்ணலிலே வீடு கட்டி இருப்பார்கள். வெள்ளம் வந்தது, மழை வந்தது, வீடு இடிந்து போனது. இந்த செய்தியை நாம் முதல் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு புதிய நகர் உண்டு. அந்த நகரத்துக்கோட கதவை திறந்து விடுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மன உறுதியோடு இருக்கவர்கள் உள்ளே வரட்டும் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்திலே நம்மை முழுவதுமாக ஆண்டவர் பால் நம்மை திருப்ப வேண்டும். நம் எண்ணங்களை, நம் செயல்பாடுகளை அனைத்தையும். ஏனென்றால் இது இரக்கத்தினுடைய காலம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்க போகின்ற காலம். நம் மீட்பரை சந்திக்க நாம் அவரோடு காத்திருக்க வேண்டிய காலம். இந்த காலத்திலே நமக்கான வாயில்கள் திறக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே திருவருகை காலத்துடைய முதல் நாளிலே இந்த வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாயில்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கும். அந்த வாயில்களுக்குள்ள செல்ல தகுதியுடையவர் அறிவாளிகள், அதாவது பாறையின் மீது வீடு கட்டியவர்கள். அவர்கள் கடவுள் பால் தம்மை திருப்பியவர்கள். நம்பிக்கையுடையோ உறுதியுடையோ அவருடைய அந்த நகரத்திற்குள் செல்ல தகுதியுடையவர்கள். நாமும் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட அந்த கடவுளை சந்திக்க நம்மையே நாம் தயார் செய்வோம். இந்த திருவருகை காலம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, விரைந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி விரைந்து செல்வோம். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். அப்படி காத்திருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு வல்லமையோடு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் வர இருக்கிறவர் மிக பெரியவர். ஏனென்றால் இவரை காண்பதற்காகத்தான் தென்னாட்டில் இருந்து அரசி ஒருவர் காண வந்தார். சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டு. ஆனால் சாலமோனையும் விட பெரியவர் அல்லவா நம் மத்தியிலே பிறக்க இருக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம் சந்திக்க நாம் அவருக்குரியவராக மாறுவோம்.